அயோத்தியாவில் சூரியன் வெள்ளை மண்ணில் மிதந்து கண்ணில் வெளிச்சத்தை தரும்போது தசரத மன்னனின் பாலசியில் 4 மகன்களில் ராமன் எப்போதும் சிறந்தவன் என சொல்லப்படுகிறான். அவன் உயரிய குணங்களால் அனைவராலும் நேசிக்கப்படுகிறான். அவன் முகத்தில் ஒளிவொளி கொண்டிருந்தது. மேலும் அன்பான கருணையுள்ள சுடுகாட்டாய் இருந்தான். இளவயதில் ராமன் மீதான மக்கள் அன்பு மிகுந்தது. அவன் சீதையை மணந்த நாள் சுற்றிலும் உள்ளோர் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். வெள்ளை மாமரம், மழலை பூக்கள் மற்றும் முத்துப்பூங்காற்று கொண்டு அந்த நாள் மிகச் சிறப்பாக அமைந்தது. ஆனால் கைகேயின் ஆசை என்ற நிழல் அந்த மகிழ்ச்சியை மறைத்து வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. அந்த இரவு முடிவெட்டிய குற்றத்தின் போல ராமன் 16 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் சிக்கிவிட்டான். தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்த அவர் சீதையும் லக்ஷ்மணனும் தனது துணையாக கொண்டு காட்டிற்கு சென்றனர். காட்டின் அமைதியில் பறவைகள் சிங்கத்தோடு இசைத்துக் கொண்டு வேளாண்மையின் ஒலிகள் அவர்களை வலுப்படுத்தின. ஆனால் இந்த அமைதி நீடிக்கவில்லை. இலங்கை மன்னன் ராவணன் தனது சூழ்ச்சியால் சீதையை கடத்தியெடுத்தான். சீதையின் அழகை ராமனின் இதயத்தில் கடுமையான வேதனையை உருவாக்கியது. ஆனால் அவர் மன உறுதியை இழக்கவில்லை. அவரது இதயத்தில் ஒரு சைபாஸ் போல ஹனுமான் உதவியுடன் சீதையை தேடும் பயணத்தை தொடங்கினான். அது வெறும் ஒரு தேடல் அல்ல, அது தனது காதலுக்கும் தர்மத்துக்குமான போராட்டமாக மாறியது. இலங்கை நிலத்தை அடைந்து சீதையை கண்டுபிடித்தான். அவன் ராமனின் நம்பிக்கையை சீதைக்கு கொண்டு சென்றவுடன் இருவரும் உறுதியான போராட்டம் ஒன்றில் இணைந்தனர். ராமன் வானரசேனையுடன் கடலில் ஒரு பாலம் கட்டி தன் காதலியை மீட்டெடுக்க இலங்கை நோக்கி பயணித்தான். போரத்தின் நிலம் ராவணனுடன் ஒரு கொடிய போரில் ஈடுபட்டான். வெற்றிக்காக உள்ளானது. ஆனால் அதன் மீது அவன் போராடியமை தன்னந்தனியாக உள்ள உணர்ச்சிகளை கொண்டு வந்தது. கடுமையான போரின் இறுதியில் ராவணன் விழுந்தபோது ராமன் சீதையை மீட்டான். வனவாசம் முடிந்து ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் அயோத்தியா திரும்பினார். மக்கள் தீபங்கள் ஏற்றி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அந்த அற்புதமான காட்சியுடன் ராமன் அயோத்தியாவின் அரசராக முடிசூடினார். அந்த நாளில் தர்மம், நீதி, சமத்துவம் நிறைந்த ஆட்சியை வழங்கினார். இன்றும் ராமன் சத்தியத்தின், தியாகத்தின் மற்றும் தர்மத்தின் உயிருள்ள சின்னமாக காலம் கடந்தும் மனிதர்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.